Idayam wishes you a very happy new year. Idayam wishes you a very happy new year. குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சரி, இப்போ நம்ம சுற்றுப்புறத்தில் ஸ்க்ரப்டைஃபஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கிருமி தாக்குதல் அதிகமாக பரவிட்டு இருக்கிறத எல்லாரும் நம்ம அறிஞ்சிருப்போம். அந்த பற்றியான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோ. இந்த நோய்க்கிருமி எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரியன்ஷியா சூஷு காமூஷி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிருமியால் பாதிக்கப்பட்ட அந்த பூச்சிகள் நம்மளை கடிக்கும்போது இது நமக்கு பரவுது. ஸோ இது யாருக்கு அதிகமாக தொற்று ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு எண்டமிக் டிசீஸ். அதாவது சில குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நோய். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், அப்புறம் ராணிப்பேட், வேலூர் இந்த மாதிரியான ஏரியாக்களில் இருக்கக்கூடிய புதர்களில், வனப்பகுதிகளில் நமக்கு இந்த கிருமிகள் அதிகமாக காணப்படுது. இந்த மாதிரியான கிருமிகள் தாக்குதல் நம்ம எப்போ அடையலாம்னா, நம்ம இந்த மாதிரி அந்த வனப்பகுதிகளுக்கோ இல்லை அந்த மாதிரியான செடிகள் இருக்கிற இடங்களுக்கோ நம்ம போகும்போது ரொம்ப ரொம்ப அதீத கவனத்தோடு போகணும். ஏன்னா அந்த கிருமிகள் நம்மளை கடிக்கிறது மூலமாக தான் இந்த நோய் பரவுது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை யாரை வேணால் இந்த நோய் தாக்குதலாம். இதனால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நார்மல் காய்ச்சல் மாதிரியே தான் இருக்கும், வைரஸ் காய்ச்சல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் தலைவலி அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஃபீவர் பார்த்துட்டோம்னா 102, 103 போகும். அதே சமயத்தில் குழந்தை ரொம்ப சோர்வடையும், ரொம்ப வேர்க்கலாம், கழுத்துகளில் கட்டிகள் மாதிரி வரலாம், இல்லை பெரிய தொந்தரவுகள். இதை ஒழுங்காக கவனிக்காமல் நம்ம இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது நமக்கு சிறுநீரக செயலிழப்பிலிருந்து இது நுரையீரல் தொற்று அதிகமாகி நுரையீரல் ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லப்படுற நுரையீரல் செயலிழப்பு வரைக்கும் நமக்கு மயோகார்டைட்டிஸ்ன்னு சொல்கிற இருதயத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் வரைக்கும் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ இதை நம்ம முறையாக ஒழுங்காக நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னாவே நம்ம இதுலேருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா இதுக்கான மருந்துகள்லாம் நம்ம கைவசம் இருக்குது. பொது சுகாதாரத்துறை மூலமாக இது எல்லா இடத்துலையும் நமக்கு வழங்கப்படுது. ஸோ இது ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடியது. இதை நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஐஜிஎம் ஸ்க்ரப்டைஃபஸ்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, எலிசா பரிசோதனைகள் இருக்குது. இதன் மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம இந்த நோய் கிருமி தாக்குதலை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எல்லா காய்ச்சலுக்கும் நம்ம பயப்படணுமா சார் அப்படின்னா, அது ஏன்னா நிறைய வைரஸ் காய்ச்சலோட சேர்ந்து தான் நம்ம இதை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ எல்லா காய்ச்சலுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. காய்ச்சல் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பயப்படவோ பதட்டப்படவோ கூடாது. கவனமும் கவனிப்பும் தான் வேணும். உங்களோட காய்ச்சல் 5 நாளைக்கு மேலே இருக்குது அப்படின்னாவோ, இல்லை குழந்தை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது, இல்லை யூரின் நல்லா போக மாட்டேங்குது, வாந்தி எடுத்துகிட்டே இருக்குது, அதீத தலைவலி இருக்குது, மோஷன் போனால் பிளட் கலந்து போகுது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வார்னிங் சைன்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தாவோ உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகி நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் வாங்கணும். முதல் ஒரு நாள் காய்ச்சல்லையே இந்த வார்னிங் சைன்ஸ் எதுவாக இருந்தாலும், நான் சொன்ன எந்த வார்னிங் சைன்ஸ்ல இருந்தாலும் உடனடியாக கவனிக்கணும். இல்லை பாப்பா ஃபீவர் இல்லை பெரியவங்களுக்கு ஃபீவர் 5 நாளுக்கு மேலே இருக்குதுனாவே தயவு செஞ்சு மருத்துவரை அணுகி இது ஸ்க்ரப்டைஃபஸா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு ஈஸியாக நம்ம இதை ட்ரீட் பண்ணி குணப்படுத்திடலாம். மற்ற எந்த ஒரு உயிர் ஆபத்தையும் இல்லாமல் நம்ம இதை முன்னேற்றிருக்கலாம். ஸோ அதனால தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஸ்க்ரப்டைஃபஸ்லேருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்குங்க. முக்கியமாக இதை பாதுகாக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் தான் ட்ரீட்மெண்ட். இதுக்கு வேக்சின்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ப்ரிவென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலும் காட்டுப்பகுதிகளுக்கோ இல்லை புதர் பகுதிகளுக்கோ போகிறத தவிர்க்கலாம். அப்படி போயே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட்டு போங்க. அதே சமயத்தில் அந்த பூச்சிகள் ஏதாவது கடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்து நீங்கள் தவிர்க்கிறது தான் இதுக்கான முதல் ட்ரீட்மெண்ட், முதல் ப்ரிவென்ஷன். ஸோ கவனமாக பார்த்துங்க. ஆரோக்கியமே நம் நலம். நன்றி.